அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸௌபி அல் ஃபைஸீன் நபிரத்துல்லா அம்மாபாத். மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, எல்லா சகோதர சகோதரிகளிடம் நான் கூறுவது, இந்த உலகத்துல வேதனையும் துக்கமும் இல்லாத ஒரு மனிதராக யாருமே இருக்க மாட்டாங்க. இது என்னுடைய ஒரு கருத்து. இனி ஒருவேளை அல்லாஹு தாலா பெரிய அளவில் துக்கமும் வேதனையும் கஷ்டங்களும் கொடுக்காமல் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலா அதை என்றென்றும் நீட்டி கொடுப்பானாக. அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் மரணம் வரை என்றென்றும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பானாக. ஆமீன். மோமீன்களே, இந்த ஒரு பிரார்த்தனை தான் நாம் எப்பொழுதுமே அல்லாஹு தாலாவிடம் கேட்க வேண்டியது. மரணம் வரை யார் முன்னாடியும் சென்று நமது தலையை குனிந்தோ அல்ல கைகளை நீட்டியோ நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இறைவா எனக்கு நீ வைக்காத அப்படின்னு எப்பொழுதும் நாம் இறைவனிடத்தில் துஆ செய்ய வேண்டும். நிறைய வேதனைகளும் கவலைகளும் துக்கங்களும் அனுபவித்து வாழக்கூடிய ஏராளமான பேர் உண்டு. எந்த ஒரு கவலையுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த துனியாவில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு உறுதியாக கூறலாம். காரணம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்தாலும் ஏதாவது ஒரு கவலை அவர்களுக்கும் இருக்கும். அதிலும் அதிகமாக மனதிற்கு அதிக வேதனையை கொடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. அதில் 1வது முதலில் இருப்பது நோயாகும். கடுமையான நோய். 2வது கொடிய கடன் ஆகும். இந்த 2மே ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த மனிதன் எப்பொழுதுமே துக்கத்திலும் வேதனையிலும் இருப்பான். அவனுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு கவலை, ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதிக அளவில் அவனுடைய மனதில் அதை அலட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ 2வது விஷயம் என்பது கடன் ஆகும். இந்த கடன் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். நமது ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடனை பற்றி நிறைய ஹதீஸில் ரொம்ப விவரமாக, ரொம்ப விளக்கமாக நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இந்த கடனை பற்றி கூறும்போது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகையில் கூட இந்த கடனால் பங்கேற்கவில்லை என்பது நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கடன் என்பது துனியாவில் நமது நிம்மதியையும் மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்க செய்கிறது. அதேபோல் மரணித்து நாம் செல்லக்கூடிய அங்கேயும் நமக்கு பல விஷயங்களை, பல கடுமையான விஷயங்களை நமக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு விடுகிறது. இந்த கடன் கொண்டு நமக்கு எவ்வளவு தண்டனை இருக்கிறது என்பது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகையில் கடனால் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லும்போதே அந்த விஷயத்திலிருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஏராளமான பேர் இந்த கமாண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிகமாக கடன் சுமை இருக்கிறது, எல்லாவற்றையும் விற்று பார்த்தாச்சு, இந்த கடன் என்பது இன்னும் தீரவில்லை, கடன் பெருகிக் கொண்டே இருக்கிறது, தற்கொலை என்கிற ஒரு சிந்தனை மட்டுமே மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தற்கொலைன்னு சொல்லக்கூடியது வெறும் ஒரு விஷயம் அல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு எதையாவது கொடுத்து குடும்பத்தையே உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறைய இடத்தில் இப்போ பெருகி கொண்டு வருகிறது. காரணம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதில் தோல்வி கிடைத்துவிட்ட உடனே, அல்ல வீடு ஜப்தியாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது, ஷைத்தான் அவர்களுடைய மனதில் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இந்த துனியாவில் இனி வாழ்ந்து என்ன இருக்கிறது? அப்படின்னு ஒரு சிந்தனை அவர்களுடைய மனதில் ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். காரணம், அவர்களுடைய மனதில் வரக்கூடிய ஒரு விஷயம், நாங்களே கடத்தில் இருக்கிறோம், இனி எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது? அப்படின்னு ஒரு சிந்தனை அவர்களுடைய மனதில் பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அப்படி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு அவர்கள் எங்க செல்கிறார்கள் அப்படின்னு அவங்க யோசிக்காம, அது ஈமான் குறைந்து போகும்போது அதை யோசிக்காமல் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். அதனால மோமீன்களே, எதற்குமே ஒரு சொல்யூஷன் ஆகிவிடாது இந்த தற்கொலை என்பது. எவ்வளோ அமல்கள், எவ்வளவு தொழுகை எல்லாம் தொழுதும் இறுதி நொடியில் காஃபிராக மரணிப்பது மட்டுமே அங்கு வந்து நிற்கிறது. இந்த கமாண்ட் எல்லாம் பார்க்கும்போது மனதளவில் ரொம்ப வேதனையாக இருக்கும். இறைவனிடத்தில் நமக்கு பிரார்த்தனை செய்ய மட்டுமே முடியும். ஒவ்வொரு கமாண்டும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையோடு தான் அதை வாசிப்பது. அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவருக்கும் கடனில்லாத ஒரு வாழ்க்கையை இறைவன் தருவானாக. ஆமீன். நம்மையும் நமது குடும்பத்தினரையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹு தாலா கடனிலிருந்து பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன். அப்ப நான் சொல்லக்கூடியது, நமக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும், அதிக சுமை அளவுல கடன் பெருகி இருந்தாலும், இந்த ஒரு தொழுகையும் தொழுது, இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் துஆ செய்யும்போது, எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் இறைவன் இனி பேங்க்ல லோன் எடுத்து அதை அடைக்க முடியாமல் வீடு ஜப்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட, அதிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். இனி மோமின்களை, எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நாம் பேங்க்ல இருந்து ஒரு சின்ன லோன் எடுத்தாலும் சரி, பெரிய லோன் எடுத்தாலும் சரி, இறைவன் நமக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அதெல்லாம் நாம் கஷ்டப்படக்கூடாது, நமக்கு பிரச்சனைகளும் துக்கங்களும் வேதனைகளும் வரக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹு தாலா அதையெல்லாம் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அவன் ஹராமாக்கினான் என்றால் அதற்கு காரணம், நாம் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு மட்டுமே அந்த விஷயங்களை எல்லாம் அவன் தடுத்து வைத்திருக்கிறான்.
அதிக கடன் சுமை இருக்கிறவங்க யாருக்கு கடன் இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட கொஞ்சம் பார்த்தா தெரியும். அவர்களுக்கு கடன் என்பது பெருகியதற்கு முக்கிய காரணம் என்பது வட்டி என்பதாகும். ஒரு சின்ன ஒரு லோன் தான் அவங்க பேங்க்ல இருந்து கடனா பெற்றிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இது ஒரு சின்ன அமௌண்ட். நமக்கு சீக்கிரம் இதனை அடைத்து விடலாம் என்று. அந்த பேங்க் லோன் கொஞ்சம் அடைத்து கொண்டு வரும்போது, திடீரென்று ஏதாவது ஒரு நோய் வந்தோ, அல்லது ஏதாவது ஒரு தேவைகள் வந்தோ, அந்த ஒரு மாதம் நமக்கு அடைக்க முடியாமல் போய்விடும். அந்த ஒரு மாதத்தில் அடைக்க முடியாமல் போகும்போது, அது அடுத்த மாதம் டபுள் ஆகிவிடும். அதன் பின்பு அதை அடைப்பதற்கு நமக்கு சிரமமாகவே இருக்கும். அதன் பிறகு நமது கையில் என்ன ஒரு சின்ன துரும்பு வந்தா கூட, அதை கொண்டு வட்டியில் கொண்டு அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த வட்டி என்பது காரணமாகவே நமது வாழ்க்கையில், பலருடைய வாழ்க்கையிலும் கடன் என்பது பெருகி வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு தேவையின் காரணமாக, இறைவன் நமக்கு தடுத்ததை நாம் யோசிக்காமல் நாம் செய்து விடுகிறோம். லோன் என்பது நமக்கு தவறான ஒரு விஷயமாகும். இனி அதில சூழ்நிலை காரணமாக நாம் சென்று விட்டால், இறைவனிடத்தில் நாம் கூறி தௌப தேடுவோம். எந்த ஒரு தவறு செய்தும் அல்லாஹ் தாலாவிடத்தில் நாம் தௌபு தேடும்போது இறைவன் மன்னிப்பான். இமீபத்து நெமீபத்தை தவிர நாம் புறம் பேசி அடுத்தவர்களுக்கு வேதனை கொடுத்து நாம் நடந்திருந்தால் அவர்களிடத்தில் நாம் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அவர்களிடத்தில் மன்னிப்பு மனம் இறங்கி கேட்டுவிட்டாலே இறைவன் நம்மை பொறுத்து விடுவான். இறைவன் நமக்கு மன்னிப்பை வழங்கி விடுவான். என்ன ஒரு தவறு நாம் செய்திருந்தாலும் அது அடுத்தவர்களிடத்தில் முழுமையாக கூறி நாம் மன்னிப்பு தேட வேண்டும். இனி அவர்கள் மன்னிக்காவிட்டால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா நம்மை மன்னித்து விடுவான். நமது வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனைகள் வருவது என்றால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த இமீமத்து நெபீபத்து தான். அதாவது புறம் பேசுவது. நாம் புறம் பேசும்போது புறம் பேசுபவர்களுக்கு என்றும் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு நேரடியாக கூறுகிறான் திருமறை குர்ஆன் வழியாக. அதை கூறக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா தரித்திரத்தையும் வறுமையும் ஏற்படுத்துவான் என்பதாகும். இனி யாராவது உங்களை பற்றி தப்பாகவோ உங்கள் மனது வேதனைப்படும்படி பேசியிருந்தாலோ நீங்கள் அதற்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பதட்டமடைய வேண்டிய தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் என்னை பற்றி பேசியிருக்கிறாங்களே அது எனக்கு நல்ல ஒரு நிஅமத்து தான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். காரணம் அந்த புறம் பேசிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் எதை வழங்க வேண்டும் என்று திட்டம் செய்திருந்தானோ அதை அல்லாஹு தாலா அப்படியே நமக்கு வழங்குவான். அவர்கள் செய்திருந்த அமல்களுக்கு இபாதத்துகளுக்கெல்லாம் அல்லாஹு தாலா அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி கொடுப்பான். இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க திட்டமிட்டிருப்பான். ஆனால் அது எல்லாமே அப்படியே நமக்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால மூமின்களே எல்லா சகோதர சகோதரிகளும் நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. அப்படி நாம் பேசினால் அவர்களுக்கு அல்ல நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். நாம் சொல்லும்போது நமக்கு மனதில் அதிக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பல நஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அதன் பின் நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நிற்கும். அதனால ஒவ்வொரு மூமினும் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துனியாவில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இனி நமது வாழ்க்கையில் அதிக கடன் சுமையோடு இருக்கிறோம். அதிக அளவில் பெரிய கடன் சுமையோடு நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் வித்தாச்சு. இன்னும் கடன் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்படின்னு இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நமது கடன் முழுமையாக அடைந்து கிடைக்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இஸ்லாமிக் வழியில 2 விஷயம் நான் கற்றுத்தருகிறேன். அதில் முதலில் இருப்பது 1வது விஷயம் 2 ரக்காத் தஹஜ்ஜத்தை தொழுது கொள்ளுங்கள். தஹஜ்ஜத் தொழுகையில் நாம் சாதாரணமாக ஓதக்கூடிய சூறாவிற்கு பதிலாக அதிக கடன் சுமையோடு கோடிக்கணக்கான கடன் சுமையில் வேதனையோடு நிற்கக்கூடிய அந்த அடியான் ஓத வேண்டியது. அதாவது நடு இரவில் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் ஃபஜ்ருடைய பாங்கு கேட்பதற்கு முன்னதாக எழுந்து கொள்ளுங்கள். ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பின்னதாக ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். 3 முறை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். தஹஜ்ஜத் தொழுவதற்காக எழுந்து நிற்கும் போது மனதில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இறைவா, கோடிக்கணக்கான கடன் சுமை இருக்கிறது எனக்கு. எடுக்க எடுக்க தீராமல் இருக்கக்கூடிய உன்னுடைய கஜானாவிலிருந்து சிறிய தொகை எனக்கு நீ வழங்குவாயாக ரப்பே அப்படின்னு நெய்யத்து வைத்து தஹஜ்ஜத் தொழுகையில் எப்பொழுதும் ஓதுவது போல் வஜ்ஜஹத்து ஓதி ஃபாத்திஹா ஓதியதற்கு பின் ஆயத்துல் குர்சியை 3 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சி 3 முறை ஓதிய பின்னர் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்கிற சூரத்தையும் குல் ஹு அல்லாஹு அஹது என்கிற சூரத்தையும் 11 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்பதும் குல் ஹு அல்லாஹு அஹது என்பதும் 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் 2வது ரக்காத்திலும் ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பின் 3 முறை ஆயத்துல் குர்சியை ஓதி 11 தடவை நான் சொன்ன 2 சூறாக்களையும் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு எப்பொழுதும் தொழுவது போல் அத்தஹியாத்து தொழுது சலாம் கொடுத்து கொள்ளுங்கள். அப்படி சலாம் கொடுத்த பின் நாம் ஓத வேண்டிய ஒரு திக்ர் இருக்கிறது.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த ஒரு திக்ர அதே அமர்வில் இருந்து 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இதை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய பாங்கு கேட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, பதட்டமடைய வேண்டிய தேவையில்லை. இதை ஓதி முடித்துவிட்டு நாம் ஃபஜ்ரை தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவதற்கு முன்னதாக இதை ஓதி முடித்து கொள்ளுங்கள். இதை ஓதும்போது நமது மனதில் வேறு சிந்தனைகள் எதுவும் வரக்கூடாது. நமது கவலைகள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலாவிடம் ஆத்மார்த்தமாக இதை ஓதி துஆ செய்ய வேண்டும். இந்த திக்ருடைய ஒரு சக்தியும் இந்த தொழுகையுடைய சக்தியும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. நாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் எழுந்து தொழுது துஆ செய்யும் போது அல்லாஹ் தஆலா நமது கண் முன்னாடி ஏதாவது ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான். நாம் நினைப்போம், இன்னி என் கண் முன்னாடி என்ன இருக்கிறது, என்ன ஒரு வழி இருக்கிறது, எல்லாம் அடைந்து விட்டதேன். அப்படி இல்லை மூமின்களே. ஆற்றலுடையவனும் எல்லாவற்றையும் திட்டம் செய்பவனும் திட்டமிடுவதும் அல்லாஹு தாலா. அவன் நினைத்தால் நடக்காதது என்ன இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில்? நாம் அழுது கண்ணீரோடு இந்த ஒரு நேரத்தில் நமது வேதனையோடு எழுந்து தொழுது துஆ செய்யக்கூடிய அந்த அடியானுடைய வேதனை அல்லாஹு தாலா பார்க்காமல் இருக்க மாட்டான். மனதில் ஒரு உறுதி வேண்டும், எனது கடனை அடைக்க இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் அப்படின்னு ஈமானுடன் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இந்த ஒரு தஹ்ஜுத் தொழுகை தொழுதுவிட்டு அதே அமர்வில் இருந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஃபஜ்ருடைய பாங்கு கேட்டால் அந்த ஒரு நேரத்தில் பாங்கிற்கு பதில் அளித்துவிட்டு இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி முடித்து கொள்ளுங்கள். எல்லாருமே தூங்கக்கூடிய ஒரு நேரத்தில் அல்லாஹு தாலாவிடம் நாம் நெருங்கி செல்லும் போது அந்த அடியானுடைய பிரார்த்தனை அல்லாஹு தாலா ஏற்காமல் இருக்க மாட்டான். நமது பிரார்த்தனை அல்லாஹு தாலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். நமது கண்ணீருக்கும் நமது துஆவுக்கும் இறைவன் கண்டிப்பாக பதில் தருவான். எவ்வளவு கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் அடைக்க ரப்பு நமக்கு பல வழிகளை நமது கண் முன்னாடி ஏற்படுத்தி தருவான். நிறைய கிதாபுகளில் நிறைய ஹதீஸுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு தொழுகையும் திக்ரும் ஆகும் இது. இனி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தொழுகையை தொழுது வெற்றி கண்டிருக்காங்க. மகானான ஷுரஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை ஹதீஸில் பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒரு தொழுகை தொழுவதன் மூலமாக நமது கடன் அடைந்து கிடைப்பது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் கடன் என்பது மட்டுமல்ல, இதனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது. நமது உணவில் நம்ம வாழக்கூடிய வீட்டில் இறைவன் பரக்கத்தை பொழிவான். இன்னும் சின்ன நோய்களிலிருந்தும் பெரிய நோய்களிலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து கொள்வான். கடன் வருவதற்கு முக்கிய காரணமாக கடுமையான நோய்கள், இனி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதில் ஒரு தோல்வி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களிலிருந்து அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து விடுவான். அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் கடனிலிருந்தும் கடுமையான நோய்களிலிருந்தும் பாதுகாத்து கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.